ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இங்கின் வர்சஸ் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் அப்டேட் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த பட்ஜெட்டை தான் அதிக வரை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ பட்ஜெட்டில் முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே நான் லாஸ்ட் வீடியோலேயே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஸ்டார்ட் பண்ண டைமில் ஒரு பாசிட்டிவ் வைபிள் அப்படி வந்தது. அதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் ஒரு 1200 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் போச்சு. அதுக்கப்புறம் அந்த ரேஞ்சில் அப்படி இறங்கி நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸ் ஒரு 73 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி பேங்க் 502 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா 271 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். பிஎஸ்சி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 93 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதே எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் 2975 கோடிக்கு விற்றுருக்காங்க. டிஎஸ் 1418 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இது ஓவரால் இன்னைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த கோல்டோட கஸ்டம் டியூட்டி இம்போர்ட் கஸ்டம் டியூட்டி கம்மி பண்ணதுனால பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸ் கம்மியாகும். இதனால மிடில் கிளாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ டோட்டலாக 15% இருந்தது 6% குறைச்சிருக்காங்க. பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி 10% இருந்தது 5% குறைச்சிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் செஸ்ஸை 5%லேருந்து 1% குறைச்சிருக்காங்க. இந்த நியூஸ் பட்ஜெட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே பார்த்தீங்கன்னா மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் MCXல 72,838 ரூபாய்க்கு 10 கிராம் கோல்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. 68,500 ரூபாய்க்கு கீழே விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 4,000 ரூபாய்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு. மோரோராட்டி இன்டர்நேஷனல் மார்க்கெட் எடுத்து பார்க்கும்போது பெர் அவுன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது அவுன்ஸுக்கு $2,397.13 கோல்டு இருக்குது. மோரோராட்டு 67,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் டச் பண்ண வாய்ப்பு இருக்குது 10 கிராம் கோல்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து நம்ம சென்னையில் அதாவது மோரோரா தமிழ்நாட்டில் கோல்டோட ப்ரைஸ் $2,000 ஒரு பவுனுக்கு குறைஞ்சிருக்கு. 2,080 ரூபா சம்திங் ஒரு பவுனுக்கு குறைஞ்சிருந்துச்சு. ஸோ நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். இது மிடில் கிளாஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மாதிரியே நடந்திருக்கு மோரோராட்டு. இது பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ப்ரைஸ் இறங்கினதுனால கோல்டு பேஸ் ஸ்டாக்கு டைட்டன், தங்கமயில், சென்கோ, கல்யாணம் இந்த செக்டார் ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். கோல்டு அகேன்ஸ்ட் லோன் ப்ரொவைட் பண்ணுற மணப்புரம் ஃபினான்ஸ், முத்தூட் ஃபினான்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் கீழே விழறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு மணப்புரம் ஃபினான்ஸ் 6% மேலே அடிச்சிருந்தாங்க. அடுத்து ஒரு 5% மேலே நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. 203 ரூபா அந்த ரேஞ்சில் 200 ரூபா வரைக்கும் வந்துச்சு. மணப்புரம் ஃபினான்ஸு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன கேட்டால் பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு ப்ரைஸ் இன்னைக்கு 2,000 ரூபாய்க்கு மேலே இறங்கி இருக்கிறதுனால இன்னும் அந்த ஷேர் கீழே விழும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. மணப்புரம் ஃபினான்ஸில் ஒரு 180 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா ஸ்லோவாக கன்சிடர் பண்ணலாம் மணப்புரம் ஃபினான்ஸில் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் முத்தூட் ஃபினான்ஸும் அதே மாதிரி தான். முத்தூட் ஃபினான்ஸ் 1,740 ரூபாவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் முத்தூட் ஃபினான்ஸ்லாம் இப்போதைக்கு என்ட்ரி கொடுக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 1,400 கீழே வந்துச்சுன்னா உள்ள என்ட்ரி கொடுக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். முத்தூட் ஃபினான்ஸில் இது பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டாக்ஸ் ப்ளஸ் கோல்டு அகேன்ஸ்ட் லோன் ப்ரொவைட் பண்ணுற ஃபினான்ஷியல் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல ரயில்வே ஸ்டாக்ஸுக்கு அதாவது ரயில்வேக்கு தனியாட்டு பட்ஜெட்டில் ஏதாவது ஒதுக்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. மோரோராட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குன்னே டோட்டலாட்டு 11.11 lakh crore ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அது அன்சேஞ்சாக இருக்குது. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் ஒதுக்குனதை தான் இந்த ஃபினான்ஷியல் இயரில் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ மோரோராட்டு பார்த்தீங்கன்னா அன்சேஞ்சாக இருந்ததுனால ரயில்வேக்குன்னு ஸ்பெஷலாட்டு எதுவும் ஸ்கீம் வராததுனால இன்னைக்கு ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே விழுந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஷிப் பில்டிங் கம்பெனிஸ் ஆக்சுவலாக அந்த மேசோகாண்டாக், கொச்சின் ஷிப்யார்டு, நெக்ஸ்ட் ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்த செக்டார் ஸ்டாக்லாம் அன்னைக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ பட்ஜெட்டில் இந்த செக்டாருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எதாவது அனௌன்ஸ்மெண்ட் வராததுனால இன்னைக்கு இந்த செக்டார் ஸ்டாக் எல்லாம் 3% மேலே அடிச்சிருந்தாங்க. கொச்சின் ஷிப்யார்டு 3% அடி, ஷிப்பிங் கார்பரேஷன், மேசோகாண்டாக் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே தான் விழுந்துருந்துச்சு. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீமில் இவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த அனௌன்ஸ்மெண்ட் வராததுனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஸ்டாக்ஸும் கீழே தான் விழுந்துருந்துச்சு. ஷிப்பிங் பேஸ் ஸ்டாக்ஸும் ரயில்வே பேஸ் ஸ்டாக்ஸும் கீழே தான் விழுந்துருந்துச்சு. ரயில்டெல், ஆர்பிஎன்எல் இது எல்லாமே கீழே விழுந்துருந்துச்சு. இது மோரோராட்டு ரயில்வே ஸ்டாக்கும் ஷிப் பில்டிங் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டில் LTCG லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 10%லேருந்து 12.5% ஆட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் 20% ஆட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 15%லேருந்து 20% ஆட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா STTT செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸை 0.01%லேருந்து 0.02% ஆட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஃபியூச்சர்ஸுக்கு. ஆப்ஷனுக்கு 0.1% ஆட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 0.062%லேருந்து. மோரோராட் இது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எக்ஸப்ஷன் லிமிட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ் முன்னாடி 1 lakh இருந்தது, இப்போ 1.25 lakh ஆட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் LTCG, STCG நெக்ஸ்ட் STTT இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி சிரோதாவோட நிதின் காமத் என்ன சொல்கிறாருன்னா அவர் லாஸ்ட் இயரில் இந்த STT பேஸ்டு அவங்க
எஸ்டிடி பேஸ்டு வந்த ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 1500 கோடி வந்து அவங்க கலெக்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வருஷம் அந்த வால்யூம்ஸ் வந்து ட்ராப் ஆகாமல் இருந்துச்சுன்னா இந்த செக்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு 2500 கோடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்டிசிஜி, எஸ்டிசிஜி, எஸ்டிடி இதெல்லாமே ரைஸ் பண்ணதுனால அவங்களுக்கு 2500 கோடி வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஜெரோதாவோட நிதின் காமத் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸில் வந்து அப்டேட்டு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 3000 கோடி ரைட்ஸ் இஷ்யூ ஒரு ஷேருக்கு வந்து 818 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் ஆட்டு 3,66,47,492 ஷேர்ஸ் வந்து ரைட்ஸ் இஷ்யூவில் வராங்க. ஸோ ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 34.97% டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் இஷ்யூ பண்ணுறாங்க. டோட்டலாக அவங்க ரைஸ் பண்ணுறது 2997.77 கோடி ரைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 818 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மோர் வராட்டு டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1258 ரூபா இருக்குது. இந்த ரெக்கார்ட் டேட் வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது July 27. அந்த இஷ்யூ பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா August 5 வந்து எண்ட் ஆகும். August 19 இஷ்யூ பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா August 5 வந்து பிகின் ஆகுது. August 19 பார்த்தீங்கன்னா எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விப்ரோ ஆக்சுவலாக அன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1% மேலே அடிச்சிருந்தாங்க. ஸோ ரிசல்ட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டவுன் ஆகிட்டு தான் வருது. ரிசல்ட்ஸ் அடுத்த நாள் வந்து 9% அடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு 1% அடிச்சிருக்காங்க. மோரோவர் விப்ரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. ரிசல்ட்ஸ் வந்து பெரிய அளவுலலாம் ஒன்றும் மோசம்னு சொல்ல முடியாது. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா விப்ரோக்கு வந்து ஷேர்கான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெடியூஸ் ரேட்டிங் சொல்லியிருக்காங்க. 470 ரூபா வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோவர் இது விப்ரோவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ வந்து ஹோல்ட் பண்ணுங்கள் விப்ரோவில். கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு லாங் டேர்முக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் விப்ரோவில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசி. ஆக்சுவலாக மார்க்கெட்டில் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்ததுன்னா ஐடிசி சொல்லலாம். ஸோ கன்சிடர் பண்ணிட்டு ரொம்ப நாளாகவே பொறுமையாக இருந்தது ஸ்டாக் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் பட்ஜெட்டுக்கு 10 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கண்டினியூஸ் அந்த ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு. அதுவும் ஒரே ஒரு நாள் தான் நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு போச்சு. அதாவது ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு 1.47% வந்து லாஸ்ட் 10 டேஸில் அந்த ஐடிசி கொடுத்துருக்கு. ஸோ நான் வந்து கன்சிடர் பண்ணது 423 கன்சிடர் பண்ணேன். ஸோ அந்த ரேஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 ரூபீஸ் மேலே வந்து அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 423னா இப்போ 496னா 73 ரூபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஐடிசி ஒரு ஷேருக்கு. 2016லேருந்து 2020 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் எப்போல்லாம் தாக்கல் பண்ணுறாங்களோ ஸோ அதுக்கு அந்த டைமில் வந்து நேஷனல் கலாமிட்டி கண்டிஜென்ட் டியூட்டின்னு சொல்கிறாங்க. அந்த சிகரெட்ஸ் ப்ளஸ் வந்து டொபாக்கோ ப்ராடக்ட்ஸுக்கு வந்து டேக்ஸ் வந்து போட்டுருவாங்க. ஸோ இப்படி போட்டாங்கன்னு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே ஐடிசியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டமால்னு கீழே விழுந்துடும். ஆனால் இந்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா ஐடிசி பட்ஜெட் அன்னைக்கு 90% வந்து சென்செக்ஸுக்கு கீழே லிஸ்ட் ஆயிருக்க ஸ்டாக்ஸ் வந்து மேலே ஒரு பாசிட்டிவ் வைப்பில் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஐடிசி தான் இருக்கிறாங்க 90% வின் ரேட்டில். அடுத்தது வந்து இண்டஸ்இண்ட் பேங்க், கோட்டக் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், டிசிஎஸ், நெஸ்லே, ஐசிசி பேங்க், நெக்ஸ்ட் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ், எல்என்டி, பஜாஜ் ஃபினான்சர்வ், ஹெச்எல் டெக்னாலஜிஸ் இவங்க எல்லாம் படிப்படியாக அதுக்கு கீழே இருக்கிறாங்க. ஸோ மோரோவர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஐடிசி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுத்துருக்கு. ஸோ 90% வின் ரேட் கொடுத்துருக்காங்க சென்செக்ஸ் ஸ்டாக் கீழே லிஸ்ட் ஆயிருக்கிறதுல. ஸோ ஐடிசி இப்போ நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 496 ரூபாவில் இருக்குது. ஸோ நம்ம பொறுமை காத்ததுக்கு ஐடிசி நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் வந்து முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து இந்த பிஎஸ்என்எலுக்கு பார்த்தீங்கன்னா 82,916 கோடி வந்து கிடைக்கும். அதாவது இந்த டெலிகாம் செக்டாருக்கு அலோகேட் பண்ண 1.28 lakh crore வந்து பிஎஸ்என்எலுக்கு மட்டுமே 82,916 crores வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிஎஸ்என்எல் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஏர்டெலுக்கு நிகராட்டு ஒரு பெரிய கம்பெனியாட்டு வளர்ந்து வருவாங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி வந்தாங்கன்னு வைங்களாம் பார்த்தீங்களா நான்லாம் டெஃபினட்டாக பிஎஸ்என்எலுக்கு மாறி. ஆனால் ஜியோவும் இவங்க ஏர்டெலோட ப்ரைஸ் ரீசார்ஜ் ப்ரைஸ் வந்து எனக்கே அஃபோர்டபுள் ஆக மாட்டேங்குது. ஸோ டெஃபினட்டாக நல்லா உள்ள என்ட்ரி கொடுத்துருவேன். ஸோ பிஎஸ்என்எல் வளர்ந்து வந்துச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் இவங்க பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு எஃப்எம்சிஜி பேஸ்டு கம்பெனி. ஸோ ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் பேஸில் 2.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2538 கோடி பண்ணியிருக்காங்க. முந்தின குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 2561 கோடி பண்ணியிருந்தாங்க. ஓவராலாட்டு குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் கீழே விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 15,319 கோடியாக இருக்குது. 1.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா பார்த்தீங்கன்னா அவங்களோட எபிட்டா 2.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3,606 கோடியாக இருக்குது. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 12,385 கோடியாக இருக்குது. 1.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 1.81% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 15,964 கோடின்னு சொல்லியிருக்காங்க. மார்ஜின் வந்து 30 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 23.2%லேருந்து 23.5% ஆட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரோராட்டி இவங்க சொல்லியிருக்கிறது இவங்களோட கன்சியூமர் குட்ஸ் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து 3 monthஸில் அதாவது என்டர்ட் மார்ச் 3 monthஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரூரல் க்ரோத் வந்து பார்க்கும்போது ப்ளஸ் வந்து அர்பன் ஏரியாஸ்
இங்கெல்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இந்த 5 குவார்ட்டர்ஸில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரூரல் growth வந்து நல்லாவே டெவலப் ஆயிருக்கு, ப்ளஸ் வந்து அர்பன் ஏரியாஸ்லையும் growth வந்து டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஹெச்யூஎல் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2% வரைக்கும் பாசிட்டிவ் போனது, அதுக்கப்புறம் ஒரு 1% அந்த ரேஞ்சில் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 3912 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. முந்தின குவார்ட்டரில் 3824 கோடி பண்ணியிருந்தாங்க. 13.8% இயர் பேஸில் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 8365 கோடி பண்ணியிருக்காங்க, 24.5% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பேங்கோட கிராஸ் என்பிஏ பார்க்கும்போது 0.86% இருக்கு, லாஸ்ட் குவார்ட்டரில் அது 0.85% இருந்துச்சு. நெட் என்பிஏ 0.38% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, முந்தின குவார்ட்டரில் 0.37% இருந்துச்சு. ஸோ இது உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக தெரியுது. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 56% இருக்குது, அது மார்ச் குவார்ட்டரில் 57% இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட்டில் நியூ லோன்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ லோன் புக் வந்து 10.4% க்ரோத் காமிச்சிருக்கு, 109.7 லட்சம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 99.4 லேக்காக இருந்துச்சு. சீக்வன்ஷியல் பேசிஸில் இந்த நம்பர் பார்க்கும்போது 38% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பேஸ் வந்து 8.8 crores இருக்குது, 20.70% வந்து இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 31.1% க்ரோத் காமிச்சிருக்கு, 3.54 lakh crore இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெபாசிட் வந்து 25.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 62,750 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஜாஜ் ஃபினான்ஸோட லிக்விடிட்டி பார்க்கும்போது 16,200 கோடியாக இருக்குது, 27.6% க்ரோத் காமிச்சிருக்கு. இது வந்து அவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ல 4.57% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னைக்கு பஜாஜ் ஃபினான்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து ஓரளவு பரவாயில்லாமல் பண்ணியிருக்காங்க. பட் இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க 2% மேலே. ஸோ ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் பேஸ்லையும் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்லையும் இன்க்ரீஸ் ஆகிருந்தாலும் அவங்களோட நெட் என்பிஎல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கு. ஸோ அதனால அடிச்சிருக்காங்க. இது வந்து பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிடெக் கார்பரேஷன், நிடெக் குரூப்போட கம்பெனி தான் நிடெக் கார்பரேஷன். இவங்க பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இன்ஜினியரிங் பேஸ்ட் டிசைன் அண்ட் டெக்னாலஜி சர்வீஸ் ப்ரொவைடர் டாடா எல்க்ஸி கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சம்மந்தமாட்டு தான் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுற ப்ரோக்ராம் சம்மந்தமாட்டு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க நிடெக். இது வந்து பார்த்தீங்கன்னா நிடெக் ப்ளஸ் வந்து டாடா எல்க்ஸியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்ஸு ப்ளஸ் வந்து கிளாண்ட் ஃபார்மாவில் வந்து அப்டேட். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஎஸ் அப்டேட் வந்து அப்ரூவல் கிடச்சிருக்கு சில ட்ரக்ஸுக்கு. ஸோ அதில் பார்க்கும்போது லேண்டனோ ப்ரோஸ்டின் பியூனோட் ஓத்தலமிக் சொல்யூஷன், இது வந்து ஐ ட்ராப்ஸு. அடுத்து வந்து வேல்சட்டன் டேப்லெட்ஸ், இது வந்து ஹைப்பர் டென்ஷனுக்கு யூஸ் பண்ணுற டேப்லெட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் எஃப்டி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டென்டேட்டிவ் அப்ரூவலில் லேண்டனோ ப்ரோஸ்டின் பியூனோட் ஓத்தலமிக் சொல்யூஷன் வந்து ஐ ட்ராப், இது ஒரு பயோஇக்குவலன்ட் தெரபெட்டிக்கலி ஈக்குவலன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் லோம் வில்சிட்டா ஓத்தலமிக் சொல்யூஷன், இது வந்து எலிவேட்டட் இன்ட்ராக்யூலர் ப்ரெஷர் குளுக்கோமா ஓகுலர் ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இவங்க ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேல்சட்டன் டேப்லெட்ஸ் வந்து இந்த டோசஸ் வந்து 40 mg 80 mg 160 320 mg இந்த வேரியண்ட்ல லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஃப்டிஏ வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது பிளட் ப்ரெஷர் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ஹைப்பர் டென்ஷன் அடல்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம், பீடியாட்ரிக் பேஷண்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் கொடுத்த ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. ஜைடஸ் லைஃப் சயின்ஸோட ஷேர் ப்ரைஸ் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி ஷேரை வந்து வாங்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலாக இப்போதைக்கு கன்சிடர் பண்ண முடியுமானா அது நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும். நான் வந்து கடைசியாக கன்சிடர் பண்ணதெல்லாம் 1000 ரூபாய்க்கு கீழே இருக்கும்போது அதை கன்சிடர் பண்ணலாம் ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட முன்னாடி அப்டேட் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் அதை நான் டிஸ்கஸ் பண்ணல. அதுக்கப்புறம் நேட்கோ ஃபார்மா, அப்போ சில டைம் வந்து டாக்டர் ரெட்டி லெபார்ட்ரிஸ் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ மோர் ஆர் ரெட் இது பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்ஸஸ் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா M&M ஃபினான்ஸ், ஆக்சுவலாக இவங்க ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 513 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, 45.4% இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ முந்தின குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 619 கோடி பண்ணியிருந்தாங்க, குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் கீழே விழுந்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1894 கோடி பண்ணியிருக்காங்க. ஜிஎன்பி அதாவது கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா 3.56% இருக்குது, முந்தின குவார்ட்டரில் அது 3.4% இருந்துச்சு. நெட் என்பிஏ ரேஷியோ 1.46% இருக்குது, அது முந்தின குவார்ட்டரில் 1.28% இருந்துச்சு. இது மோர் ஆர் அட் M&M ஃபினான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. பட் இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து 1% மேலே ஏற்றி தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்பிரிட் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 25.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 299 கோடி பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். ஆக்சுவலாக அவங்க எஸ்டிமேட் பண்ணதோட ஜாஸ்தியாக தான் வந்திருக்கு. நெட் சேல்ஸ் வந்து 2352 கோடி பண்ணியிருக்காங்க, 10.1% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ரீமியம் ஸ்பிரிட் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு சேல்ஸ் க்ரோத் காமிச்சிருக்கு.
ஸோ பிஸ்னஸ் மாடல் வந்து நல்லா தான் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த இவங்களோட அல்கஹால் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லலாம் அதிகம் சேல்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த பிராண்டே யுனைடெட் ஸ்பிரிட்ஸ். மோரோராட்டு இவங்க சொல்லியிருக்க அப்டேட்டு முந்தின குவார்ட்டரில் 241 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ குவார்டர் பேஸ்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஏர் ஆனர் பேஸ்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸு. ஸோ ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1334 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் நான் அந்த ரேஞ்சில் இந்த ஷேர்லாம் கன்சிடர் பண்ண மாட்டேன் இப்போதைக்கு. இது யுனைடெட் ஸ்பிரிட்ஸை பொறுத்த வரைக்கும் Q1 ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.